HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விஷேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718-800-999. இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைட் ஹெம் ஹாரிஸ், வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். டிவிலபிட்டிய கோவிட் கொத்தில் நேற்று 61 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மதுகம பிரதேச செயலாளர் பிரிவில் 3 கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. குளியாபிட்டியில் 4 கிராமங்களுக்கான பயணம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக வெளியேறும் அனைத்து பயணிகளுக்கும் PCR பரிசோதனை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய அரசியல் அமைப்பை வகுப்பதற்கான யோசனைகளை பொதுமக்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள நடவடிக்கை. நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை ஏற்றுமதி செய்ய விரைவில் அனுமதி. உயர்தர பரீட்சையில் மோசடிகளை தவிர்ப்பதற்கு விசேட வேலை திட்டம். பிரான்சில் ஆசிரியர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். டிவிலிபிட்டிய கோவிட் கொத்தில் நேற்று பதிவான கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 61 ஆகும். இவர்களில் ஆடை கைத்தொழிற்சாலையின் 13 ஊழியர்களும் அவர்களுடன் பழகிய 48 பேரும் உள்ளடங்குகின்றனர். வெளிநாடுகளில் இருந்து வந்த 2 பேரும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதாக நேற்று அடையாளம் காணப்பட்டது. இதன்படி இதுவரை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2122 அதிகரித்துள்ளது. 3403 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளார்கள். தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பிலியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த 89 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றவில்லை என்பது PCR பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கஹாபொல சிலிமினிசேய பிரிவினவின் பிக்கு உள்ளிட்ட 69 பேரும் 15 மேசன் தொழிலாளர்களும் கடந்த 14ஆம் தேதி அந்த பிரிவினவில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டனர். குறிப்பிட்ட பிக்குவை சந்திப்பதற்காக வந்த பெண் ஒருவருக்கே வைரஸ் தொற்றி இருந்தமை இதற்கான காரணமாகும். இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் உலர் உணவு பொதியொன்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பிரதேச செயலாளர்கள் ஊடாக இந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என கம்பகா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற அதிகாரிகளுடனான சந்திப்பொன்றில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். கம்பகா மாவட்டத்தில் தொத்தொதுக்கல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு நாளை முதல் வழங்கப்படும் என்று மாவட்ட செயலாளர் சுனில் ஜெயலத் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக வெளியேறும் அனைத்து பயணிகளிடமிருந்து PCR பரிசோதனை அறிக்கையை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நேற்று முதல் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய வெளியேறி 72 மணித்தியாலங்களுக்குள் இவர்கள் PCR பரிசோதனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கன் விமான சேவை தெரிவித்துள்ளது. இதேவேளை மதுகம பிரதேச செயலக பிரிவில் ஒவிட்டிகல, பதுகம மற்றும் பதுகம புதிய குடியிருப்பு ஆகிய கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. COVID-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் தேசிய செயற்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. குளியாபிட்டி பிரதேசத்தில் 11 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் நேற்று 4 கிராமங்களை தனிமைப்படுத்த சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பல்லேவல, ஊருப்பிட்டிய, அன்னருவ, கையாகல ஆகிய 4 கிராமங்களே இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன.
புதிய அரசியல் அமைப்பொன்றை வருவதற்கான நிபுணர் குழு இது தொடர்பில் பொதுமக்களின் யோசனைகளையும் கருத்துக்களையும் கோரியுள்ளது. மக்கள் மும்மொழிகளிலும் தமது யோசனைகளை முன்வைக்கலாம். A4 அளவிலான கடதாசியில் தட்டெழுத்தில் அரசின் தன்மை, அடிப்படை உரிமைகள், மொழி, அரச கொள்கை வழிகாட்டல் கோட்பாடுகள், நிறைவேற்றுத்துறை, சட்ட ஆக்கத்துறை, வாக்களிப்பு தத்துவம், மக்கள் கருத்து கணிப்பு, அதிகார பரவலாக்கம், நீதித்துறை, பொதுநிதி, பொதுமக்கள் பாதுகாப்பு போன்ற விடயங்கள் தொடர்பாக தமது யோசனைகளையும் கருத்துக்களையும் மக்கள் முன்வைக்க முடியும். நவம்பர் 30 முன்னர் அறை இலக்கம் 32 பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம், பௌத்தலோக பாவத்தை, கொழும்பு 7 என்ற முகவரிக்கு தமது யோசனைகளை அனுப்பி வைக்கலாம். புதிய அரசியல் அமைப்பை வரைவதற்கான நிபுணர் குழுவின் செயலாளருக்கு முகவரி இட்டு தமது யோசனைகளை அனுப்பி வைக்குமாறு நீதி அமைச்சு கேட்டுள்ளது. நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகன ஏற்றுமதிக்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். நாட்டின் பதிவு ரத்து செய்யப்பட்டு அதற்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விஷேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718 800 999. இந்நாட்களில் நடைபெறும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் மோசடியில் ஈடுபட்ட மாணவர்கள் தொடர்பில் விசாரணை இடம்பெறுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பி சனத் பூஜித் தெரிவித்துள்ளார். குற்ற புலனாய்வு திணைக்களம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான மோசடிகளை தவிர்ப்பதற்கு அனைத்து பரீட்சை நிலையங்களுக்கும் மேலதிக உதவி மண்டப தலைமை அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் சொத்து முகாமைத்துவம் மூலம் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி எட்டுவது தொடர்பில் கலந்துரையாடும் சர்வதேச மாநாடு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் சொத்து முகாமைத்துவம் மற்றும் அளவியல் கற்கை பிரிவு வருடாந்தம் ஒழுங்கு செய்யும் இந்த சர்வதேச மாநாடு இன்று முதல் எதிர்வரும் 22 வரை ஆன்லைன் மூலமாக இடம்பெறும். இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஃபார்ம் பிரதான உரை நிகழ்த்துவார். HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விஷேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718 800 999. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக வரும் நோயாளர்கள் சந்தேகத்திற்குரிய நோய் உள்ளவர்கள் என கருதும் பட்சத்தில் அவர்களை வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டுள்ள 2 விசேட வார்டுகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் சந்தன கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு அனுப்பப்படும் நோயாளர்களின் PCR பரிசோதனை வைத்தியசாலையிலேயே மேற்கொள்ளப்படும். அவ்வாறான நோயாளர்களுக்கு கொரோனா தொற்று உள்ளதென அடையாளம் காணப்பட்டால் அங்கிருந்து IDH வைத்தியசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு வவுனியா சதோச விற்பனை நிலையத்தில் கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டுள்ள பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். சீனி, பெரிய வெங்காயம் போன்ற பொருட்கள் அங்கு இல்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி கட்டுப்பாட்டு விலையில் பொருட்களை பெறக்கூடிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகச் செய்திகள். பிரான்சில் தலை துண்டிக்கப்பட்ட சாமுவல் பெட்டி என்ற ஆசிரியர்களுக்கு சார்பாக நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர்.
முகமது நபி அவர்களின் கேலி சித்திரங்களை தனது மாணவர்களுக்கு காண்பித்ததை அடுத்து குறிப்பிட்ட ஆசிரியர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை அப்துல்லா என்ற ஒரு நபர் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பான விசாரணையில் 11வது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது பற்றிய மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. சந்தேக நபரின் 4 நெருங்கிய உறவினர்கள் குறிப்பிட்ட கொலையை தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் மாணவர் ஒருவரின் தந்தையான ஒரு இஸ்லாமிய போதகரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட ஆசிரியர் கருத்து சுதந்திரம் தொடர்பாக கற்பித்ததால் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரன் தெரிவித்துள்ளார். முகமது நபி அவர்களின் கேலி சித்திரங்களை வெளியிட்ட சாலி ஹெபோ என்ற சஞ்சிகை மீதான 2015ஆம் ஆண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளது. பொலிவியாவில் நேற்று ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றுள்ளது. இடதுசாரி ஜனாதிபதியான ஈவோ மொராய்ஸின் 13 வருட கால ஆட்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து கடந்த வருட அரசியல் சர்ச்சையை தொடர்ந்து இந்த தேர்தல் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மொராய்ஸ் ரத்து செய்யப்பட்ட சர்ச்சைக்குரிய வாக்கெடுப்பில் தான் வெற்றி பெற்றதாக கூறியதை அடுத்து அங்கு சர்ச்சை ஏற்பட்டது. இதன் பின்னர் அவர் பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். நேற்று இடம்பெற்ற தேர்தலில் சோசலிசத்திற்கான இயக்கம் என்ற கட்சியின் வேட்பாளர் லூயிஸ் ஆக் வெற்றி பெறும் வாய்ப்பு காணப்படுகிறது. இவரை எதிர்த்து முன்னாள் ஜனாதிபதி கார்லோஸ் மேசா போட்டியிடுகின்றார். நேற்று இடம்பெற்ற தேர்தல் மூலம் காங்கிரஸ் சபைக்கான 166 உறுப்பினர்களும் துணை ஜனாதிபதியும் தெரிவு செய்யப்பட உள்ளனர். உலக செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? பவுனியா பிரியமா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் ட்ரக்க வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. சிறப்பு கிராம செயற்திட்டத்தின் கீழ் பெந்தர பிரதேச செயலக பிரிவில் 88 கிராமிய பாதைகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. இவற்றில் 85% பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக பெந்தர பிரதேச சபை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிற்கும் 20 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டுமில்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் ட்ரக்க வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. விளையாட்டு செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். நாட்டில் விளையாட்டுத் துறையை சீர்குலைக்க இனியும் இடமளிக்கப்பட மாட்டாது என்ற விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் அலுவல்கள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்பாட்டை விளையாட்டுத் துறையில் இருந்து ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் இதற்கு தமது அமைச்சு கடுமையான அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அமைச்சர் குறிப்பிட்டார். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். மாத்தளை மாவட்டத்தில் இஞ்சி மற்றும் மஞ்சள் உற்பத்தியை விஸ்தரிக்க மத்திய மாகாண விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை காணப்படுவதால் இவற்றின் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த திணைக்களம் எதிர்பார்த்துள்ளது. முதல் கட்டமாக இந்த வருடம் கலேவல வில்காமுவ பகுதிகளில் 100 ஏக்கர் காணியில் இஞ்சி மற்றும் மஞ்சள் உற்பத்தியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாக மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் மஹிந்த தொடம்பல தெரிவித்துள்ளார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
காத்திருந்தது போதும். மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இன்றே மாறிட ரியல் டைம். அதிகம் சேமிக்க LOLC ரியல் டைம். அதிக கட்டணம் டிரான்சாக்ஷனுக்கு சேமிப்பு இப்போ இலகு. கொடுப்பனவுக்கு பகல் இரவு நோ ப்ராப்ளம். LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி வீதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. கோவிட்-19 நெருக்கடி காரணமாக மக்களின் பயணங்கள் வரையறுக்கப்பட்டதை அடுத்து ரயில்வே திணைக்களத்தின் நாளாந்த வருமானம் 10 மில்லியன் ரூபாவால் வீழ்ச்சி கண்டிருப்பதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் VS பொல்வத்த தெரிவித்திருக்கிறார். சாதாரணமாக நாளொன்றுக்கு திணைக்களத்தின் வருமானம் சுமார் 15 மில்லியன் ரூபாவாகும். தற்போதைய சூழ்நிலையில் இது 5 மில்லியன் ரூபாவாக வீழ்ச்சி கண்டிருக்கிறது. ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3 வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ், வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3 வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது CIB ஜனஜய வாசனா. 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களிலும் இரவு வேளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது CIB ஜனஜய வாசனா. 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிபிலபிட்டிய கோவிட் கொத்தில் நேற்று 61 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மதுகம பிரதேச செயலாளர் பிரிவில் 3 கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. குளியாபிட்டியில் 4 கிராமங்களுக்கான பயணம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. காட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக வெளியேறும் அனைத்து பயணிகளுக்கும் PCR பரிசோதனை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய அரசியல் அமைப்பை வகுப்பதற்கான யோசனைகளை பொதுமக்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள நடவடிக்கை. நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை ஏற்றுமதி செய்ய விரைவில் அனுமதி. உயர்தர பரீட்சையில் மோசடிகளை தவிர்ப்பதற்கு விசேட வேலை திட்டம். பிரான்சில் ஆசிரியர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.